வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சூப்பு. அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கட் பண்ணி நல்லா நெருப்பில் சுட்டு அந்த காலில் முடியெல்லாம் எடுத்து நமக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம அதை குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காலை நல்லா நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த முடியெல்லாம் கருகி ஒட்டிகிட்ருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சூப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கரெக்டாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம 15 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு சூப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த காலுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம 15 விசில் வச்சு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் 15 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. விசில் வந்தாச்சு. நம்ம இப்போ சூப் செஞ்சிடலாம். கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் ஒரு பட்டை, 2 கிராம்பு. ஏன்னா கரம் மசாலா ரொம்ப சேர்க்க வேண்டாம். அது கூடவே ஏலக்காய் வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம கீரி சேர்ப்போம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டோம்னா காரம் அதிகமாக இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கும் ஈஸியாக நம்ம கொடுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். கொஞ்சம் அந்த சிகப்பாக அந்த பதம் வந்தாலே போதும். இந்த ஆட்டுக்கால் சூப் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த முழங்கால் வலி இருக்கிறவங்கலாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த முழங்கால் வலி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்குறப்பவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் நம்ம வாரம் ஒரு தடவையோ மாதம் 2 தடவையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பேஷண்ட்டு, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சூப்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சூப்புக்கு தேவையான தக்காளி, நான் பெரிய அளவு தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன அளவுனா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தக்காளி நல்லா மசிய வேகணும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்போவுமே வெங்காயம் தக்காளி சீக்கிரம் உங்களுக்கு வேகணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வேகும். சீக்கிரமாகவும் உங்களுக்கு வெந்துடும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். கரெக்டாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் 15 விசில் வச்சு நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு குறைவாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வேகாது. நீங்கள் 15 விசில் நல்லா வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலும்பில் உள்ள அந்த ஃப்ளஷ் எல்லாம் உங்களுக்கு தனியாக வந்துடும். அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், அந்த எலும்பில் உள்ள ஃப்ளஷ் எல்லாம் தனியாக கலண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் நம்ம நல்லா வெந்துருச்சு.
இந்த டைம் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வேண்டாம்னா மட்டன் மசாலா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சூப்பை நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் சாப்பிடும் போதெல்லாம் இது ஒரு கப் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா நமக்கு வந்து மசிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற இந்த ஆட்டுக்கால் எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அன்னைக்கு நீங்கள் காலி பண்ணுறதுனா கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. மறுநாள் வேணுமோ கூடவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஆட்டுக்கால் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயசானவங்களுக்குலாம் அந்த மூட்டு வலி வரும், அவங்களுக்குலாம் இந்த சூப்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு வலியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ நம்ம வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகமும் நம்ம வந்து கோர்ஸாக பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். அதை வந்து கடைசியாக நம்ம கொதிக்கும் போது நம்ம சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து சூப்பு நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சூப் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு வந்து எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த கால்சியம் டெஃபிஷியன்டான பெண்களுக்கெல்லாம் இந்த சூப் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிளகு ஜீரகம் சேர்த்துக்கப்புறமா நல்லா நம்ம 1 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நமக்கு சூப் தயாரானதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி இலையை நம்ம தூவிடலாம். நமக்கு இப்போ சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.